வணக்கம். இன்றைக்கி இயற்கை பேரழிவு நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு. அதுபோல் மியான்மரில் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஒன்று நடந்திருக்கு. அந்த நிலநடுக்கத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாக நிலநடுக்கம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வாழக்கூடிய பூமி 3 அடுக்குகளை கொண்டிருக்கோம். அதில் என்னென்னா மேலோடு, நடுவில் உள்ளது மேண்டில், 3வது அந்த கோர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த 3 அடுக்குகளில் மேலோடு பூமியோட வெளிப்புற பகுதியும், நடுவில் உள்ளது மேண்டிலும், உள்பகுதி 3வது அடுக்கு கோர். இது பூமியோட மையப்பகுதியாக இருக்குது. இந்த மேலோடு அப்படிங்கிற பூமியோட மேற்பரப்பு பல பெரிய தட்டுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த தட்டுகள் நகரும்போது ஏற்படக்கூடிய அந்த உராய்வு அழுத்தம் காரணமாக பாறைகள் உடைந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளியிடுது. இதுதான் பூமியில் நிலநடுக்கங்களை உருவாக்குது. அந்த வகையில் இப்போ மியான்மரில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மியான்மரில் இந்திய வம்சாவளியினர் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மியான்மருங்கிறது முன்னாடி பழைய பேர் பர்மா. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கானோர் மியான்மரில் குடியேறியிருக்காங்க. இதில் 60% பேர் தமிழர்கள். அதாவது 1948ஆம் ஆண்டு மியான்மர் விடுதலை அடைஞ்சிது. 1960லேருந்து 64ஆம் ஆண்டில் அப்போ உள்ள இராணுவ ஆட்சியாளர்கள்லாம் தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதால் நிறைய பேர் இந்தியா திரும்பிட்டாங்க. இன்றைக்கி சூழ்நிலையில் தமிழர்கள் உட்பட சுமார் 1 லட்சம் இந்தியர்கள் மியான்மரில் வசிக்கிறாங்க. அந்த நாட்டில் மக்கள் தொகையில் 5% பேர் இந்திய வம்சாவளியினராக இருக்காங்க. அவங்க ரங்கூன், மண்டலே இந்த பகுதிகளில் அதிகமாக வசிச்சிட்ருக்காங்க. நிலநடுக்கத்தால் மண்டலே மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் அங்கே வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினரும் அவங்களுடைய வீடு உடைமைகளை இழந்திருக்கலாம் அப்படின்னும் தகவல் வெளிவந்திருக்கு. மியான்மரில் காலையில் 2 முறைக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. பல கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்ததுனால இந்த இடிபாடுகளில் சிக்கி 143 பேர் ஃபஸ்ட்டு உயிரிழந்ததாக தான் தகவல் வந்திருக்கு. 730க்கு மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்க. பக்கத்தில் உள்ள நாடுகளான தாய்லாந்தும் நிறைய கட்டிடங்கள் தரைமட்டமாக இருக்குது. இந்த இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணி நடந்துட்டு வருது. நிறைய பேரை காணாதனால உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 1000ஐயும் தாண்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு. தென்கிழக்கு ஆசிய நாடான இந்த மியான்மரில் மோனிவா நகருக்கு அருகே 11:50 மணிக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டோட பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியிருக்கு. அளவு ரிக்டர் அளவில் பார்த்தோம்னா 7.7ஆக பதிவாயிருக்கு. அடுத்த 10 நிமிடங்களில் அங்கே 2வது முறையாகவும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த ரிக்டர் அளவு பார்த்தா 6.8 பதிவாயிருக்கு. மியான்மரோட சாகாயிங் நகரில் வடமேற்குலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் 10 கிலோமீட்டர் ஆழத்துலேயும் இந்த பூகம்பம் மையங்கொண்டிருக்கு. அதனை தொடர்ந்து 4 முறை லேசான அதிர்வுகளும் ஏற்பட்டிருந்திருக்கு. அடுத்தடுத்து நிலநடுக்கமும் அதிர்வுகளும் ஏற்பட்டதால் மியான்மரில் மண்டலே நகரில் உள்ள மசூதிகள், வீடுகள் எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு. அங்குள்ள பழமையான அரண்மனையும் இடிஞ்சிருச்சு. இந்த இடிபாடுகளில் சிக்கி 144 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 732 பேர் காயமடைஞ்சதாக தான் அன்னைக்கு நிலைமையில் சொல்லப்பட்டுச்சு. மியான்மரில் நிலநடுக்கத்தை ரொம்ப நேரம் உணர்ந்ததாகவும் இதனால் தலை சுற்றல் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் மக்கள் சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கம் ஏற்பட்ட போது சாலையில் நின்றிருந்த வாகனங்கள், தண்டவாளத்தில் நின்றிருந்த ரயில்கள்லாம் குலுங்கியிருக்கு. பல இடங்களில் மின் இணைப்பு, அந்த இணைய இணைப்பெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மியான்மரில் 2021ஆம் ஆண்டிலேருந்து இராணுவ ஆட்சி நடைபெற்று வந்துகிட்ருக்கு. இங்கு பல பகுதியில் தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு. பாதிப்பு பற்றிய தகவல்களும் உடனடியாக வாங்க முடியல. ஏன்னா மீட்பு பணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க. மியான்மரில் மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகள்லேயும் நாடுகள்லேயும் இந்த நிலநடுக்கத்தோட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தாய்லாந்து, மலேசியா, வங்கதேசம், லாவோஸ், சீனா மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களையும் இந்த நிலநடுக்க பாதிப்பு உணரப்பட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் இந்த ஜெர்மனியின் புவியியல் ஆய்வு அமைப்புகள் இதை உறுதி செஞ்சுருக்காங்க.
தாய்லாந்து நகரில் பாங்காக்கில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் அங்கே சாதுசாக் பகுதியில் சீனாவை சார்ந்த நிறுவனம் கட்டியிருந்த 30 மாடி கட்டிடம் இடிஞ்சு தரைமட்டமாயிடுச்சு. இந்த இடிபாடுகளில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இங்கு ஒர்க் பண்ணியிருந்த தொழிலாளர்கள் 90 பேர் அவங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற அந்த தேடக்கூடிய பணியும் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள நாட்டில் தாய்லாந்தில் அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தினால இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் அந்த அதிர்வு உணரப்பட்டிருக்கு. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, மணிப்பூர் தலைநகர் இம்பால், இந்த இடங்கள்லாம் வந்து சுவர்கள் வந்து உள்ள பொருள்கள் வந்து ஆடி இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து உயிரிழப்போ சேதமோ ஏற்படலை அப்படின்னு சொல்லப்படுது. மியான்மார், தாய்லாந்தில் நிலநடுக்கத்தினால ரொம்பவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து உயிருக்கு மிகவும் போராடிய நிலையில் தான் இருக்காங்க. பாதுகாப்பு பணியும் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதனைத் தொடர்ந்து அடுத்த ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா நேற்றைய நிலைமையில் இந்த நிலநடுக்கத்தில் 1600க்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. 3500 பேர் படுகாயம் அடைஞ்சு தீவிர சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த நாட்டோட இராணுவ தளபதி மூலம் இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் அண்டை நாடான இந்த மியான்மாரில் மோனிவா நகருக்கு அருகே பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால 7.7 பதிவானதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து தொடர்ந்து நிலநடுக்கம் அதிர்வுகள் ஏற்பட்டதுனால தான் இந்த பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதாவது மியான்மார் தலைநகர் நேபிடா, சாகைங், மண்டேலா, பைகோ, மாகுவே, ஷான், இந்த 6 மாகாணங்கள் ரொம்பவும் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. மியான்மாரில் இராணுவ ஆட்சி நடந்து வர்றதுனால அந்த ஆட்சிக்கு எதிராக அரக்கான் அப்படிங்கிற கிளர்ச்சி படை ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கு. தற்போதைய சூழலில் மியான்மாரில் 50% பகுதிகள் மட்டுமே இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. மீதி 50% பகுதிகள் வந்து அந்த அரக்கான் படை வந்து நிர்வகிச்சிட்ருக்கு. இரு தரப்புக்கும் இடையே தீவிர உள்நாட்டு போர் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த சூழலில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை நிலநடுக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு. நிலநடுக்கத்தால் இதுவரைக்கும் 1644 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே சமயம் 3408 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மியான்மார் இராணுவ நிர்வாகம் எந்த விஷயத்துலையும் வெளிநாடுகளின் உதவியை அவங்க கேட்குறதில்ல. இந்த நிலையில் நிலநடுக்க பாதிப்பு கடுமையாக இருக்கிறதுனால முதல் முறையாக மியான்மார் இராணுவ வந்து உலக நாடுகளிடம் ரொம்பவும் உதவி கேட்டிருக்காங்க. இந்த இராணுவ தலைமை தளபதியும் அதை பற்றி நம்ம இந்தியாட்டையும் பேசியிருக்காங்க. இந்தியாவோட நெருங்கிய நட்பு நாடான மியான்மாருக்கு எப்போதுமே நாங்கள் துணை இருப்போம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னா மியான்மாருக்கு உதவுவதற்காக ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற நடவடிக்கையை நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்கு. அதன்படி 15 டன் நிவாரண பொருள்களோட தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 80 வீரர்கள் வந்து சிறப்பு விமானத்தில் மியான்மாருக்கு போயிருக்காங்க. இந்திய இராணுவம் சார்பில் மியான்மாரில் 60 படுக்கைகளுடன் தற்காலிக மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கு. INS சாவித்ரி அப்படிங்கிற கடற்படை கப்பலில் 40 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை சேர்ந்த 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து தாய்லாந்து, மியான்மாருக்கு போயிருக்காங்க. நிலநடுக்கத்தால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. இந்திய சுற்றுலா பயணிகள் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஒரு 10 பகுதிகள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. 2000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் டேமேஜ் ஆகிருக்கு. அங்கே ஆனால் படிப்படியாக கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சீனாவும் ரஷ்யாவும் மியான்மாருக்கு மீட்பு குழுவினரையும் உதவிகளையும் அளிச்சிருக்கு. பல்வேறு நாடு மனிதமான அடிப்படையில் அளித்து வந்த நிதியை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். ஆனாலும் மியான்மார் பாதிப்புக்கு உதவிகள் அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. மியான்மாரில் இப்படி சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த அதிர்வுகளும் ஏற்பட்டு வந்ததால் மக்கள் ரொம்ப பயந்துருக்காங்க. கட்டிட இடிபாடுகள்லேருந்து தொடர்ந்து மக்கள் மீட்கப்பட்டு வந்துட்டுருக்கனால மக்களுடைய உயிரிழப்புகள் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இயற்கை பேரழிவுகளால் மனிதர்கள் எல்லாருமே உலகம் முழுவதும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பகுதி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலநடுக்கத்துக்கு நம்ம
எப்படி அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.